குட் மார்னிங் டு ஆல். இப்போ நம்ம வந்து ஹில்ஸ் டவுன், உத்தரகாண்டில் இருக்கிற ஹில்ஸ் டவுனில் இருக்கிறோம். காலையிலே காஃபி குடிச்சிட்டு காலையிலே வந்து ஷூட் பண்ண வந்தோம். ரொம்ப அழகாக இருக்குது. நிச்சயம் நம்ம எல்லோரும் வந்து பார்க்கணும். ரொம்ப கம்மியான விலைகளில் அறைகள் இருக்குது. இப்போ அந்த பகுதி காலை நேரத்தில் எப்படி இருக்குன்னு காட்டுறோம், பாருங்கள், சுற்றி பாருங்கள். போயிட்டு பார்க்கலாம். கீழே இருக்கிறது ஒரு வில்லேஜ், ஒரு 20-30 குடும்பம் இருக்கிறாங்க. அங்கே போய் பார்க்கலாம். கீழே எல்லாருமே வில்லேஜ். இங்கே இருக்கிற மரங்கள்லாம் சில டைம் இந்த வேலைகளுக்காக அறுத்து போட்டுடுறாங்க. அந்த காட்சி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ என் பக்கத்தில் பாருங்க, ஒரு பெரிய மரம் இருக்குது. இதுக்கு பின்னாடி நின்றுருக்கு. அப்பப்போ மழை வரும்போது நல்லா மண் அரித்து சில மரங்களுக்கு கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இயற்கையினுடைய கொடை அழகு அப்படின்னா அந்த பகுதியை சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. காலையிலே நாங்கள் தங்கியிருந்த வீட்டில் இருந்து கீழே இறங்கி வந்து பார்த்தோம். தண்ணி சட்டம் ஸோ இப்போ நம்ம நடந்து மேலே போகலாம். டைம் ஆகிடுச்சு. நம்ம ஸ்பாட்டுக்கு நம்ம போகணும். போயிட்டு பார்ப்போம். தர பாருங்க. பாய் பாய் பாய். வாங்க 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 வாங்க. எவ்வளோ அழகான இடம் இது. இப்போ நம்ம தங்கியிருக்கு, இது மேலே தான் தங்கியிருக்கிறோம். சீக்கிரம் போய் பார்க்கலாம். போயிட்டோம். மழை, ஆமாம், ஏற முடியல காலையிலே. இது பஸ் ஸ்டாப். இது மெயின் ரோடு. யாருமே வரல. நம்ம தங்கியிருக்கிற இடம். சின்ன சின்ன கடை இருக்குது. இங்கே கடையெல்லாம் வந்து இரவு 7 மணிக்கெலாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. இது நான் மேலே தான் போய்ட்டு வந்தோம். லேண்ட்ஸ் டவுன் டிப்பின் டாப், அங்கே தான் சர்ச் இருக்குது. பஸ் ஸ்டாப்பு. இது இந்த வில்லேஜுக்கு போகிற வழி. நான் சொன்னேன் இல்லையா, பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
இப்படி தான் வழியே இருக்குது. அது தெரியுது இல்லையா, அது வந்து நம்ம ஊர் ஆரம்ப சுகாதார நிலையம் சொல்லணும் இல்லையா, ஹெல்த் சென்டர், மெடிக்கல், அது இங்கே இருக்கிறவங்களுக்கு மலையில் இப்படி தான் இருக்குது. எல்லோரும் சின்ன சின்னதாக அழகாக தோட்டம் வச்சுட்டு வீடு வச்சிட்ருக்குறாங்க. சூரியன் மேலே வந்துருச்சு. இது உங்கள் ஒரு வீடு இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு வீடு இருக்குது. இது கோவில், மெயின் ரோடு சொன்னோம் இல்லையா, அந்த மெயின் ரோடு இருக்கிற வீடு. கோயில் காலையில் வந்து வேண்டிக்கிறார் ஒருத்தர், இந்த ஒரு காலையில் வந்து வேண்டிக்கிறாரு. பாருங்க இடத்த, அங்கே எல்லாரும் வீடு கட்டிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது நம்மளால். கீழே போய் பார்க்குறோம். எல்லாமே இப்படி தான் போகணும் வில்லேஜுக்கு. வில்லேஜ் பாருங்கள், அப்பா இப்படி இறங்கி தான் எல்லாருமே போகிறாங்க. இப்படி தான் இருக்குது அவங்களோட வீடு, எல்லாமே இப்படி தான் இருக்குது. படிக்கட்டு பாருங்கள். மாடு வச்சுருக்காரு ஐயா. மாடு வச்சுட்டு காலையில் இந்த மேலேயும் குப்பைலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். குப்பை சாணம், மாட்டை எந்த இடத்துல வளர்க்குறாங்க பார்த்தீங்களா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தண்ணி மேலே வந்து ஊற்றி வருது, தண்ணி குடிக்கிற தண்ணி. மரம், செடி, கொடி. வாவ், இப்போ நம்ம ஒரு வீட்டு மேலே இருக்கிறோம். இதான் வீட்டு மேலே. இந்த ஊரில் தான் அவங்க வாழ்க்கையே இருக்குது. இங்கே பாருங்க, இது ஒரு வீடு, மலை வீடு. இது ஒரு வீட்டுக்கு போகிற படி. இது ஓடா பாறையா ஒன்றும் தெரியல. இது ஒரு வீட்டுக்கு போகிற வழி. பாருங்கள், எல்லாமே வீடு தான். வீட்டில் அங்கங்கே டேங்க் வச்சுருக்குறாங்க. விறகு, சமைக்கிறதுக்கு விறகு.
ஒரு வீடு, கோவில் வீடு எல்லாமே. இது ஒரு சின்ன இடத்துல அவங்க ஏதோ பயிர் வச்சுருக்காங்க போல இருக்குது. இங்கே ஒரு நீர்வீழ்ச்சி தெரியுது, அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதான் நீர்வீழ்ச்சி, அருவி ஊற்றுது. இயற்கை எழில் கொஞ்சிக்கிற இந்த இடத்துக்கு நிச்சயம் நம்ம வந்து பார்க்கணும். ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் அதை திரும்ப காட்டிகிட்ருக்கிறேன். தேங்க்யூ, பாய். ரொம்ப கஷ்டம். இப்படிலாம் வீடு இருக்குதோ தெரில. நாய் வேறு பயமாக இருக்குது, போயிடுச்சா? நாய் ஒன்று கடிச்சிட்டு அவர் போட்டோம். ஏன்னா புது இடன்றதுல நம்ம பயமாக இருக்குது. போயிடுச்சு. பயமாக இருந்துச்சா, பயந்துட்டேன். பாருங்கள், வீடுகளை பாருங்கள் எப்படி கட்டியிருக்கிறாங்கன்ட்டு. போகலாம். செம ஹைட்டு. சின்ன வீடு. காலையில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு பரோட்டா வச்சு ஊறுகாய் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தான் பிரேக்ஃபாஸ்ட். இப்படி தான் இங்கே பாருங்கள், இந்த ஜாலிலாம் போட்டிருக்காங்கல்ல. நைட்டு வந்து இந்த கதவை மூடிட்டாங்க. இந்த கதவை மூடிட்டு பூட்டு போட்டாங்க. எத்தனை மணிக்கு? 8:30 போட்டுட்டாங்க. ஏன்னா சிறுத்தை வந்து இந்த பக்கத்தில் வந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. சிறுத்தை குடிலாம் வருவாங்க. இங்கே நம்ம சாப்பாடு கொடுத்தாங்க. நம்ம சாப்பிட்டோம். இப்போ நம்ம தங்கி ரூம் காட்டுறோம். இதான் ரூம், தங்கி ரூமு. உள்ள வாஷ்ரூமு, இந்த ஒரு சோஃபா உட்கார்றதுக்கு, சேர் இருக்குது. தண்ணி கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, டீ கொடுத்தாங்க, டிவி இருக்குது, பெட்டு, உள்ள வாஷ்ரூம் நல்லாவே இருக்குது. அந்த வாஷ்ரூம் கட்டணும் நல்லாவே இருக்குது. வாஷ்ரூம் ஷவர் எல்லாமே இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. நம்ம அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிற மாதிரி தான் நமக்கு. ஏன்னா வயசானவங்க, அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிற மாதிரி தான் நம்ம இடத்த நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். இங்கேருந்து பார்த்தாலும் இந்த நைட் வியூ தெரியும். நைட் வியூ ரொம்பவே அழகாக தெரியும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நல்லபடியாக முடிச்சு पाँच में कम है। ठीक है भैया, देखो भैया में बहुत अच्छा लग रहा है. भैया तो नमಗೆಲ್ಲ हेल्प ಮಾಡೋದು. मेरा अंकल ठीक है, थैंक यू. हमें हमारा वो एक